ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான ஷார்க் வார்னிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆலன் தன்னுடைய பிரதர் ஒரு ஷார்க் அட்டாக்கால இருந்ததுக்கு அப்புறமா 20 வருஷம் கழிச்சு தன்னுடைய ஊருக்கு திரும்ப போறாரு. அவருடைய கசப்பான நினைவுகள் திரும்ப வருது. அது மட்டும் இல்லாம அந்த நினைவுகளை கொடுத்த அந்த ஷார்க்கும் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஃபிஷிங் டோர்னமெண்ட்டுக்காக வந்த மக்களை கொல்ல ஆரம்பிக்குது. ஆலன் தன்னை சுத்தி உள்ளவங்களோட சேர்ந்து அந்த ஷார்க்கை கொல்றதுக்காக களமிறங்குறாரு. ஸோ இது மூலமா அவரோட கில்ட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஒரு பேசிக்கான ஷார்க் ரிவெஞ்ச் மூவில எந்த மாதிரியான ஒரு பிளாட் இருக்குமோ அதுதான் இருக்கும். ஒரு சிம்பிளான பிளாட் தான் ஈஸியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். டேவிட் சோகச்சி ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. இந்த படத்துல இருக்கிற சர்வைவல் போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஷார்க் அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ கிரியேட் பண்ற மாதிரி சில சீக்வன்ஸ்ல இருந்துச்சு. பிரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே, தேர்ட் கிரேட் சிஜி எஃபெக்ட்ஸ், அமெச்சூர் ஆக்டிங், அண்டர் டெவலப்டு கேரக்டர்ஸ், லாஜிக்கல் லூப்போல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு பிலாவரேஜ் மூவியா மாத்திருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஷார்க் வார்னிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 10.